தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக தினசரி தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் தானித்து நடப்பது போல நீங்களும் நடப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஸோ நான் எப்படி வீடியோஸை டெய்லி ஷேர் பண்ணுற மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்க என்று நம்புகிறேன். ஸோ ஜெனடிக் ப்ராப்பர்ட்டி மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருன்றதை உங்களால ஃபீல் பண்ண முடியல. சம்டைம்ஸ் ஆண்டவர் என் கூட தான் இருக்காரா, என்னை விட்டு போயிட்டாரா, என்னை விரும்புறாரா, என்னை நேசிக்கிறாரா, என் பட்சமா இருக்கிறாரா, என் பிரேயர்ஸ் எல்லாம் கேட்கிறாரா? மை பிரதர், உன் பிரேயர்ஸை கேட்கிறவன் கூட தான் இருக்கிறார். தங்கச்சி சொல்லும் பொழுது ஏசப்பாவுடைய கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன், வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன், அக்கினி இறங்குறதை பார்க்கிறேன், ஒரு அக்கினி மதிலை உங்களை சுற்றி கட்டுகிறதை பார்க்கிறேன். சோர்ந்துராதீங்க. Let us turn the book of 2 Chronicles chapter 16 verse 12. 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 Chronicles chapter 16 verse 12. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கொண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரியை தேடினான். 39 வருஷம் அரசாளக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். 39 வருஷம் ராஜரீக சிங்காசனத்தையும் கிரீடத்தையும் மகுடத்தையும் கொடுத்தார். ஆனா அந்த 39வது வருஷத்துல நீ உன் வாழ்க்கை எப்படி மாறிவிட்டது யோசித்து பாருங்கள். 39 வருஷம், இந்த 36ஆம் வருஷத்துல இருந்து கடைசி 3 வருஷம் உன்னோட லைஃப்ல ஒரு மெஜஸ்டிக் டவுன் ஆகி போய்விட்டது. ஆசா 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறது. அப்ப 33ல இருந்து 39 தானே, 33ல இருந்து 39ஆம் வருஷம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. 6 வருஷத்துல 36ஆம் வருஷத்துல இருந்து 39, 3 வருஷம் மன்னிக்கணும், 3 வருஷத்துக்குள்ள ஒரு பேக் ஸ்லைடான சிச்சுவேஷன். 33 வருஷம் கரெக்டா இருந்துட்டு கடைசி 3 வருஷம் டவுன் ஆயிடலாமா? 33 வருஷம் கரெக்டா இருந்துட்டு கடைசி 3 வருஷம் வாழ்க்கையில தலைகளை மாறலாமா? 33 வருஷம் நீ கர்த்தருக்குள்ள உறுதியாய் ராஜரீகமாய் பலனாய் இருந்த பிரயோஜனம் இல்லாமல் போயிற்றே. 33 years, 36 வருஷம். 36 வருஷம் நீ எப்படி இருந்தாய்? கடைசி 3 வருஷம் என்ன ஆனாய்? 36 வருஷம் நீ கட்டி காத்த அந்த ராஜரீகம், நீ கட்டி காத்த தேவனை தேடின அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில என்னைக்குமே ஆண்டவரே நான் பின்னிட்டு பார்க்க கூடாது சொல்லுங்க. நான் பின்னிட்டு பார்க்க கூடாது சொல்லுங்க. நான் பின்னிட்டு பார்க்க கூடாது சொல்லுங்க. I never turn back whatever situation comes in my life, Lord. I never turn back. Whoever leave me or not leave me, I never turn back. யார் என்னை விட்டு போனாலும், யார் என்னை விட்டு போகாமல் இருந்தாலும் நான் உமக்குள் இருக்கணும். என்னை விட்டு போகாத கர்த்தரோடு நான் பின்னிட்டு போகாதபடிக்கு என் கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக என்று சொல்வீர்களா? இன்னைக்கு ஒரு மிராக்கிள் நடக்கிறது. ஆபீஸ்ல, ஒர்க் பிளேஸ்ல, உங்களுடைய பினான்ஸ்ல, உங்க வீட்டுல, உங்களுடைய டோருக்கு முன்பதாக ஒரு மிராக்கிள் நடக்கிறது. லெட் யூ ரிசீவ் இட் இன் ஜீசஸ் மைட்டி நேம். வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளுங்கள். திறம நாள், பிறந்த நாள் காண்கிறவர்கள் இயேசு தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வாக்கு தத்துவத்தை உரிமையாக்கி சத்துருவை காலின் கீழே போட்டு ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் சிறுக நீர் பெருக இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Love you all in Christ. உங்க சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்க. பெரிய அற்புதத்தை பார்ப்பீங்க. பலருக்கு அந்த சாட்சி பிரயோஜனமாய் மாறும். God bless you all.